வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கடந்த செவ்வாய்க்கிழமை கனேடிய பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிப்புக்கு உத்தரவிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது தானே அதை ஒரு மாத காலத்திற்கு பிற்போட்டார். இது இரண்டாவது பிற்போடல். அது நடந்து ஒரு நாளுக்கு பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மரம் மற்றும் பால் பொருட்கள் மீது புதிய வரிகளை விதிக்கப் போவதாக அறிவித்தார். வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் மாநாட்டை தொலைக்காட்சியில் லைவாக பார்த்து கொண்டிருந்த எமக்கு தலை கிறுகிறுத்துவிட்டது. காரணம், அவர் கூறிய இரண்டு பொருட்களும் வெவ்வேறு திசையில் போகின்றன. மரம் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பால் பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த ஆள் என்ன சொல்கிறார் என்று கவனமாக கேட்டபோது, மரம் மற்றும் பால் பொருட்கள் மீது கனடா பல ஆண்டுகளாக எங்களை கிழித்து வருகிறது என்று ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலக உரையில் கூறினார். அவர் கூறிய அடுத்த வாக்கியத்தை கேட்டபோது மயக்கமே வந்துவிட்டது. அமெரிக்க பால் பொருட்கள் ஏற்றுமதியில் கனடா கிட்டத்தட்ட 250% வரி விதிக்கிறது என்று ஒரே போடாக போட்டார். எமது காதுகளையே நம்ப முடியவில்லை. கனடாவில் பால் பொருட்களுக்கு 250% வரி விதிப்பா? நாம் கேள்விப்பட்டதே இல்லையே. பால் பொருட்கள் என்பதில் பால், பட்டர், சீஸ், பால்மா எல்லாமே அடங்குகிறது. இந்த பால் பொருட்கள் USMCA என்ற அமெரிக்க கனேடிய மெக்சிகோ ஒப்பந்தத்தில் உள்ள பொருள். வரி விதிப்பே கிடையாது. கனடா விதிக்கும் அதே 250% வரியை கனேடிய பொருட்களுக்கு விதிக்க போகிறேன். இன்று முதல் அதை செய்யலாம், அல்லது திங்கள் அல்லது செவ்வாய் வரை காத்திருப்போம் என்று ட்ரம்ப் கூறினார். நாங்கள் அதையே வசூலிக்க போகிறோம். இது நியாயமில்லை. இது ஒருபோதும் நியாயமானது அல்ல. கனேடியர்கள் எங்கள் விவசாயிகளை மோசமாக நடத்தினார்கள் என்று உருமினார் ட்ரம்ப். இந்த ஆள் 250% என்ற இலக்கத்தை எங்கிருந்து பெற்றார் என்று அறியாவிட்டால் தலையே வெடித்துவிடும் போலிருந்தது. இணையத்தில் தேடினோம், பதில் கிடைத்தது. அமெரிக்க சுங்க இலாகா இணையதளத்தில் பதில் உள்ளது. இது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் என்னவென்றால், கடந்த 15 ஆண்டுகளில் கனடாவுக்கான அமெரிக்க பால் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 250% அதிகரித்துள்ளது. அதாவது ஏற்றுமதியின் அளவு 250% அதிகரித்துள்ளது. அமெரிக்கர்களை நினைத்தால் அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. ட்ரம்ப் கூறியதை CNN உட்பட அநேக ஊடகங்கள் தமது இணையதளங்களில் வெளியிட்டுள்ளன. ட்ரம்ப் கூறுவதை அதிகாரிகள் திருத்த மாட்டார்களா? இப்படித்தான் ட்ரம்பின் அறிவித்தல்கள். இன்றைய ஓவல் அலுவலக உரையில் ரஷ்யா மீது அதிக தடைகள் விதிக்கப் போகிறேன் என்றார். நேற்று புட்டினை பாராட்டினார். USMCA ஒப்பந்தத்தில் உள்ள பொருட்களுக்கு வரி விதிப்பை ட்ரம்ப் ஒரு மாதம் பிற்போட்டு அறிவித்துள்ள நிலையில் அந்த விளையாட்டுக்கு நான் வரவில்லை என்று கூறிவிட்டார் கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட். ட்ரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்க அடுத்த வார தொடக்கத்திலிருந்து 3 அமெரிக்க மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் மின்சாரத்தின் மீது 25% வரியை மாகாணம் விதிக்க திட்டமிட்டுள்ளது. ட்ரம்ப் ஒரு மாதம் தாமதித்தது போல நான் ஒரு மாதம் தாமதிக்க போவதில்லை என்று கூறுகிறார் கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட். அமெரிக்க மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் மின்சாரத்தின் மீது 25% வரி திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படும் என்றும் அது செவ்வாய்க்கிழமை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்க மக்களுக்காக நான் பயங்கரமாக உணர்கிறேன். ஏனென்றால் தவறு செய்தது அமெரிக்க மக்கள் அல்ல, தவறு செய்தது அமெரிக்க அதிகாரிகள் கூட அல்ல. தவறு செய்தது ஒரு நபர், அது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் அவர் தனது நெருங்கிய நண்பர்கள், உலகின் நெருங்கிய கூட்டாளிகளின் பின்னால் வரி விதிப்புடன் வருகிறார். அதற்கு நான் பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என்றார். பொருளாதார போர் ஏப்ரல் மாதமும் தொடர்ந்தால் 1.5 மில்லியன் அமெரிக்க வீடுகள் மற்றும் வர்த்தகங்களுக்கு மின்சாரம் வெட்டப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். அந்த அச்சுறுத்தல் டிசம்பரின் தொடக்கத்தில் முதலில் பரிந்துரைக்கப்பட்டது. ட்ரம்ப் தனது வாக்குறுதியை பின்பற்றி கடந்த செவ்வாய்க்கிழமை கனேடிய இறக்குமதிகளுக்கு 25% வரி விதித்த பின்னர் இரு அண்டை நாடுகளுக்கு இடையே வர்த்தக போரை தூண்டியது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் மின்சாரம் வழங்கும் அமெரிக்காவின் 3 மாநிலங்களின் கவர்னர்களுடனும் தொலைபேசியில் பேசியதாக ஃபோர்ட் தெரிவித்தார். 3 கவர்னர்களும் தங்கள் நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் நண்பர்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்புகள் முற்றிலும் பயங்கரமானவை என்று நினைக்கிறார்கள், ஃபோர்ட் கூறினார்.
அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியினரும் மூடிய கதவுகளுக்கு பின்னால் இது ட்ரம்ப் செய்துள்ள மிக மோசமான விஷயம் என்று கூறுகிறார்கள். இப்போது குடியரசுக் கட்சியினர் வெளியே வந்து அதை பற்றி பேச வேண்டும், ஆனால் அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் என்றார். ட்ரம்ப் அறிவித்துள்ள வரி விதிப்பு இடைநிறுத்தம் மின்சாரத்திற்கு வரி விதிப்பு செய்ததில் தனது எண்ணத்தை மாற்றாது என்று கூறினார் என்று கூறிய அவர், நான் ட்ரம்பை நம்பவில்லை என்று கூறினார். ட்ரம்ப் இறக்குமதி வரி விதிப்புகளை முற்றிலுமாக கைவிடும் வரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஃபோர்ட் கூறினார். ட்ரம்ப் எல்லாவற்றையும் 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறார். கடந்த முறை என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அவர் 30 நாட்கள் மற்றும் 1 வாரம் கழித்து 2 வாரங்கள் கழித்து வரி விதிப்பை மீண்டும் கொண்டு வருகிறார். நான் அப்படி விளையாடி கொண்டிருக்க முடியாது. திங்கட்கிழமை வரி விதிப்பு உறுதி என்றார் ஒன்டாரியோ முதலமைச்சர். அமெரிக்காவுக்கு எரிசக்தி உட்பட கனேடிய தயாரிப்புகள் தேவையில்லை என்ற தனது கருத்தை ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார். எங்களுக்கு கனடாவிலிருந்து மரங்கள் தேவையில்லை, கனடாவிலிருந்து கார்கள் தேவையில்லை, கனடாவிலிருந்து எங்களுக்கு எரிபொருள் தேவையில்லை, கனடாவிலிருந்து எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்றார். அமெரிக்கா இறக்குமதி செய்யும் எண்ணெயில் 90%, மின்சாரத்தில் 85%, எரிவாயுவில் 100% கனடாவிலிருந்து போகிறது. கனடா $30 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு உடனடியாக 25% வரியை விதித்தது. 3 வாரங்களுக்கு பின்னர் பின்பற்றப்படும் மற்றொரு $125 பில்லியன் அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும். ஃபோர்ட் கூறிய போது, ட்ரம்ப் தன்னால் வெல்ல முடியாத ஒரு போரை தேர்ந்தெடுத்தார். கனேடிய மக்களின் உறுதியை அவர் நிச்சயமாக குறைத்து மதிப்பிட்டார். இது ஜனாதிபதி ட்ரம்ப் உருவாக்கிய தேவையற்ற வர்த்தக போர் என்று கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக கனேடியர்கள் தங்கள் பயண இடங்களின் பட்டியலிலிருந்து அமெரிக்காவை நீக்குகிறார்கள். பிளைட் சென்டர் கனடா செய்தி தொடர்பாளர் அம்ரா துராகோவிக் கூறிய போது, கடந்த மாதம் அமெரிக்காவுக்கான பயண முன்பதிவுகள் 40% சரிந்தன என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்த வீழ்ச்சி பிப்ரவரி தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட அமெரிக்க வரி விதிப்புடன் நிறைய தொடர்புடையது. கனேடிய பிரதமர் ட்ரூடோவும் கனேடியர்களை அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று ஊக்குவித்தார் என்றார். டிராவல் பெஸ்ட் பெட் தலைவர் கிளாரி நியூவெல் கூறிய போது, கனேடியர்கள் உண்மையிலேயே நாட்டின் மீது பெருமையானவர்கள் உள்ள நாடு. அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் பயணம் செய்ய அதிகளவு டாலர்கள் உள்ளது. இப்போது அமெரிக்காவில் அவற்றை செலவிட கனேடியர்கள் விரும்பவில்லை என்று கூறினார். சாதாரணமாக கண்ணியமான கனடாவில் ஒரு பழக்கமில்லாத உணர்ச்சி உருவாகிறது, அது கோபம். கனடாவில் இப்போது பலர் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணித்துள்ளனர், கனேடிய மாற்றீடுகளை வாங்குகின்றனர். சூப்பர் மார்க்கெட்களில் கனேடிய தயாரிப்பு பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. சூப்பர் மார்க்கெட்களில் தள்ளுவண்டிகளில் அமெரிக்க தயாரிப்பு பொருள் தென்பட்டால் சக கனேடியர்கள் முறைத்து பார்க்கிறார்கள்.